வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். உள்ளாட்சி அமைப்பில் புதிதாக தயாரிக்கப்பட்ட வரைவு பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. அனைவரின் கருத்தையும் கேட்டு இறுதிப் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி தேமுதிக சார்பில் இன்று மாபெரும் போராட்டம். நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை முன்பு நடைபெறும் போராட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 12,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஒக்கி புயலுக்கு தமிழகத்தில் 24 பேரும், கேரளாவில் 75 பேரும் உயிரிழப்பு. புயல் பாதிப்பு குறித்து மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தகவல். ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் கட்டாயம் இல்லை, மத்திய அரசு அறிவிப்பு. விரிவான செய்திகள். உள்ளாட்சி அமைப்பின் புதிதாக வரையறுக்கப்பட்ட வரைவு பட்டியலில் குளறுபடிகள் உள்ளதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஏற்கனவே நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தலின் கால தாமதத்தினால் மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் புதியதாக வரையறுக்கப்பட்ட வரைவு பட்டியலில் பல குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன என்று கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய வரைவு பட்டியல் பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கலந்தாய்வு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், உள்ளாட்சி தேர்தலுக்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட வரைவு பட்டியலை முறையாக கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பியும் பொதுமக்களின் பார்வைக்கும் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆனால் இம்முறைகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என்றும், அதனால் புதியதாக வரையறுக்கப்பட்ட வரைவு பட்டியலை பற்றிய கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் எடுத்துக் கூற இயலாத சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். எனவே தற்போது வழங்கியுள்ள 5/1/2018 என்ற கால அவகாசத்தை நீட்டித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வரைவு பட்டியலை வழங்கியும் மற்றும் பொதுமக்களின் பார்வைக்கும் கொண்டு சென்று அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி அனைவரின் கருத்துக்களையும் பெற்று இறுதிப் பட்டியலை வெளியிட்டால்தான் மத்திய அரசிடம் இருந்து பெறப்படும் நிதியை தமிழக மக்களுக்கு முறையாக செயல்படுத்த முடியும் என கேப்டன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது என கேப்டன் சாடியுள்ளார். கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்காத தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள சர்க்கரை ஆலைகள் முன்பு இன்று மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் அனுப்பிய கரும்புக்கான நிலுவைத் தொகை பல கோடி ரூபாய் வழங்கப்படாமல் உள்ளது. இதனை விரைந்து வழங்க வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் சர்க்கரை ஆலைகளும் தமிழக அரசும் விவசாயிகளின் கோரிக்கையை கண்டும் காணாமல் உள்ளனர். வறட்சி, பயிர் காப்பீடு, கடன் தள்ளுபடி போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் தமிழக அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கேப்டன் விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள பொதுத்துறை மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகள் முன்பு தேமுதிக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை முன்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதேபோல் பெண்ணாடம் சர்க்கரை ஆலை முன்பு கழக அவைத் தலைவர் அழகாபுரம் முகுன்ராஜ் தலைமையிலும், திருச்சி வடக்கு மாவட்டம் லால்குடி சர்க்கரை ஆலை முன்பு கழக பொருளாளர் இளங்கோவன் தலைமையிலும், வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சர்க்கரை ஆலை அருகே கழக துணை செயலாளர் LK சுதீஷ் தலைமையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதேபோல் மாநிலம் முழுவதும் சர்க்கரை ஆலைகள் முன்பு தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். பொங்கல் பண்டிகையை இம்மாதம் 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் 11,983 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொங்கலுக்கு சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் பயணிகள் வசதிக்காக கோயம்பேடு, தாம்பரம், அண்ணா நகர், சைதாப்பேட்டை, பூவிருந்தவல்லி ஆகிய 5 இடங்களில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு மையங்கள் வரும் 9ஆம் தேதி முதல் செயல்படும் என்றும், பண்டிகை காலத்தை ஒட்டி அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் ஆம்னி பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். சென்னை செங்குன்றம் வழியாக ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் அனைத்து தமிழக மற்றும் ஆந்திர மாநில பேருந்துகள் அண்ணாநகர் மேற்கு போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் என்றார். வர இருக்கின்ற 2018 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 11,983 பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து கழகங்கள் முடிவு செய்திருக்கிறது. 11, 12, 13 3 நாட்களுக்கு அந்த 11,983 பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்க இருக்கிறோம். 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 29 சிறப்பு முன்பதிவு மையங்கள் திறக்கப்பட இருக்கின்றன. பண்டிகை முடிந்து சென்னைக்கு திரும்பி வருவதற்காக 3770 பேருந்துகளும் மற்ற பகுதிகளுக்கு 10,437 பேருந்துகளும் இயக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்பதிவு 9ஆம் தேதி முதல் அந்த முன்பதிவு மையங்கள் திறக்கப்பட இருக்கிறது. ஆந்திரா வழியாக செல்லும் பேருந்துகள் அண்ணா நகர், கிருஷ்ணகிரி அந்த வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் பூந்தமல்லியிலிருந்தும், ஈசிஆர் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்படும். அதேபோல விக்கிரவாண்டி வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் மெப்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். மற்ற ஊர்களுக்கு கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும். நிச்சயமாக கட்டணம் அதிகம் வசூல் செய்கின்ற ஆம்னி பேருந்துகள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்லும் சிறப்பு பேருந்துகளில் பயணிக்க விரும்புவோர் www.tnstc.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என்றும், ஆன்லைனில் முன்பதிவு செய்ய கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 26 சிறப்பு முன்பதிவு கவுண்டர்கள் அமைக்கப்படும். தாம்பரம் சானட்டோரியத்தில் 2, பூந்தமல்லி பேருந்து நிலையம் 1 என மொத்தம் 29 சிறப்பு கவுண்டர்கள் வரும் 9ஆம் தேதி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இதேபோல் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லை வரை செல்லும் சுவிதா எக்ஸ்பிரஸ் ரயில் ஜனவரி 5, 11, 12, 13, 19 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் இரவு 9:50 மணிக்கு இயக்கப்படுகிறது. இதேபோல் நெல்லையிலிருந்து எழும்பூருக்கு ஜனவரி 7 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தெற்கு ரயில்வே அறிமுகம் செய்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் வர்த்தக கணித தேர்வின் போது மாணவர்கள் கால்குலேட்டரை பயன்படுத்தலாம் என அரசு தேர்வுகள் இயக்குநர் வசுந்தரா தேவி தெரிவித்துள்ளார். +2 பொதுத் தேர்வு வருகிற மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் கணித தேர்வு எழுதும் மாணவர்கள் லாக்ரதம் டேபிள் புத்தகமும், ஜவுளி தொழில்நுட்பம் தேர்வு எழுதுவோர் முழு கிராஃப் பேப்பரும் கொண்டு வர வேண்டும் என்றும் அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இதேபோல் புள்ளியியல் தேர்வு எழுதுவோர் புள்ளியியல் டேபிளும், டிராப்ஸ்மேன் தேர்வுக்கு சாதாரண கால்குலேட்டரும், இயற்பியல், வேதியியல் தேர்வுகளுக்கு லாக்ரதம் டேபிள் புத்தகமும் கொண்டு வர வேண்டும் என்றும், இதேபோல் வர்த்தக கணித தேர்வு எழுதுவோர் சாதாரண கால்குலேட்டர் கொண்டு வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா மற்றும் தமிழகத்தில் ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் குறித்து மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்களவையில் ஒக்கி புயல் காரணமாக கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் OS சௌத்ரி, ஒக்கி புயலால் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் சேதமடைந்ததாக கூறினார். இதேபோல் லட்சத்துக்கு உட்பட்ட 10 தீவுகள் சேதமடைந்ததாகவும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 22 பேரும், நாகை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தலா ஒருவரும் புயலுக்கு உயிரிழந்ததாகவும் 237 பேரை காணவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் 7000த்திற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் சேதமடைந்ததாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் ஒக்கி புயலால் 7654 கால்நடைகளும், லட்சத்தீவில் 1691 கால்நடைகளும் இருந்ததாகவும் 5135 ஹெக்டேர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான மின்சார கம்பங்கள், மரங்கள் வேரோடு சாய்ந்ததுடன் ஏராளமான ஏரி, குளம் உள்ளிட்ட நிலைகளில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் கேரளாவில் 75 பேர் உயிரிழந்ததாகவும் 234 பேர் காயமடைந்ததாகவும் 200க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் அவர் எழுத்து மூலம் தெரிவித்தார்.
ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட மாட்டாது என்றும் அது தொடர்பான பரிந்துரை எதுவும் ரயில்வே அமைச்சகத்திடம் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனினும் கடந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மூத்த குடிமக்கள் சலுகை கட்டண ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது அதை சரிபார்ப்பதாக ஆதார் பெறப்பட்டு வருகிறது. அதே நேரம் ஆதார் மற்றும் செல்போனினை இணைத்து ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் தனிநபர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழக இணையதளத்தின் வழியாக ஒவ்வொரு மாதமும் தனிநபர்கள் செய்யும் டிக்கெட் வரம்பு 12 டிக்கெட்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித் தொகுதிகளாக தற்போது பார்க்கலாம். கோவா தலைநகர் பனாஜி விமான நிலையத்தில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான MiG-29K ரக விமானத்தை பயிற்சி விமானி ஒருவர் ஓட்டி சென்றார். விமானம் விழுவ துவங்கிய போது தரையில் மோதி நொறுங்கியது. விமானி உடனடியாக விமானத்திலிருந்து குதித்து உயிர் தப்பினார். ஆனால் விமானம் தீப்பிடித்து எரிய துவங்கியது. தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். இதனையடுத்து விமான நிலையம் சிறிது நேரம் மூடப்பட்டது. கரூரில் 8ஆம் ஆண்டாக நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் அமெரிக்கா, ஐக்கிய அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்களின் பரதநாட்டியம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மிகவும் பழமையான ஸ்ரீ கல்யாண் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள 4 அரங்கில் ஆருத்ரா தரிசன நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. தென்பெண்ணிக்கோட்டையை அடுத்த ஒசூர் சாணம்பு வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாணம்பு பகுதியில் இருந்து 35க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தென்பெண்ணிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. இந்நிலையில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் மீண்டும் சாணமாவு மற்றும் ஆழியாளம் உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கோவையில் ஹஜ் புனித யாத்திரை அழைத்து செல்வதாக கூறி பொதுமக்களிடம் 5 கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் மீது நடவடிக்கை கோரி தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் மாநில தலைவர் கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. 600க்கும் மேற்பட்டவர்களிடம் பணம் வசூலித்து 165 நபர்கள் மட்டுமே மெக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மீதமுள்ள நபர்கள் அழைத்து செல்லப்படாததால் புகார் மனு அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூரூர் அருகே துர்நாற்றம் வீசி வரும் இயற்கை உரக்கிடங்கை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரைகுன்றம் கிராமத்தில் இயற்கை முறையில் ரசாயனம் தயாரிக்கும் உடும் கிடங்கு கடந்த 6 மாதங்களாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ஹாலோ பிளாக் கல் தயாரிப்பதற்காக அனுமதி வாங்கிவிட்டு இயற்கை முறையில் உரம் தயாரிக்கும் கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியின் பல பகுதிகளில் மழையால் பழுதுடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி NRTUC சார்பில் முத்தியால்பேட்டை பிரதான சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. குண்டும் குழியுமான சாலைகள் காரணமாக ஏராளமான விபத்துகள் ஏற்படுவதுடன் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கருகும் பயிர்களுக்கு தண்ணீர் கோரி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி மற்றும் பட்டுக்கோட்டை சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு வறட்சி காரணமாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரை கொண்டு திருவாரூர் மாவட்டத்தில் 3.65 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டது. ஆனால் மேட்டூர் அணையில் இருந்து வரும் தண்ணீரின் அளவு குறைந்து போனதால் பல பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிற சம்பா பயிர் கருகும் நிலையில் மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இந்த பயிர்கள் இருக்கிறது. பொதுப்பணித்துறையும் தமிழக அரசும் காலத்தில் கடமடை பகுதிக்கு தண்ணீர் பெற்றுக் கொடுக்காததால் விவசாயிகளுக்கு இன்றைக்கு அழிந்து போகும் சூழ்நிலை உள்ளதால் உடனடியாக கடமடை பகுதிக்கு தண்ணீரை திறந்து விடணும். மேலிருந்து கொடுக்கிற தண்ணியை அரசியல் உள்நோக்கத்தோடு பார்க்காமல்
சமமான நிலையில் விவசாயம் என்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு சமநிலையில் அனைவருக்கும் அந்த தண்ணியை பகிர்ந்தளிக்கணும். குறிப்பா முத்திப்பேட்டை ஒன்றியத்தில் கடைமடை பகுதிக்கு அந்த பயிர்களை காப்பாற்றுகிற நோக்கத்தோடு பொதுப்பணித்துறை பார்க்கணும். உரிய நேரத்தில் தண்ணீரை கொடுக்கணும். தேனி மாவட்ட பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியில் மருத்துவ மக்கள் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேவதானப்பட்டி பேரூராட்சி மற்றும் கெங்குவார்பட்டி பேரூராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், தேவதானப்பட்டி அருகே உள்ள மஞ்சளாறு அணையில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், செங்குளத்துப்பட்டியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் பேகின்ஸ், பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த இந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக காட்டு எருமைகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் இன்று முதல் 2 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கோவில் ஒன்றிலே திருடியதாக எழுந்த புகாரின் பேரில் தாக்கப்பட்ட கமல்ராஜ் என்பவர் உயிரிழந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அரசியல் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உயிர் நிவாரணம் வழங்க வேண்டும், வழக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் 259வது பிறந்தநாள் விழா மற்றும் மணிமண்டபம் அடிக்கல் நாட்டு விழா கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் கட்டபொம்மன் உருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கட்டபொம்மன் மாமன்னர்கள் மருத்துவ கோவில்களின் சமபாலத்துவரான வீரபாண்டிய கட்டபொம்மன் துரோகிகளால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். அவரை ஆங்கிலேய அதிகாரி பேனர்மேன் கையத்தாரில் புளிய மரத்தில் தூக்கிலிட உத்தரவிட்டார். கட்டபொம்மன் தூக்கிலிட்ட போது வயது 39 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தமிழக கலாச்சாரத்தினை தெரிந்து கொள்ள சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டினர் தூத்துக்குடியில் வேட்டி சேலை அணிந்து பொங்கலிட்ட நிகழ்வு அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் அன்று விளைநிலங்களில் விளைந்த கரும்பு, மஞ்சள் மற்றும் காய்கறிகளை சூரிய பகவானுக்கு படைத்து பொதுப்பணி வைத்து பொங்கலிட்டு வழங்குவது வழக்கம். இந்த பொங்கலை தலைவர்களுடன் சேர்ந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கொண்டாடினர். அதில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளை சார்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறவுள்ள யானைகள் நலவான முகாமுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 48 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் உள்ள 330க்கும் மேற்பட்ட யானைகள் பங்கேற்கின்றன. யானைகள் முகாம் காரணமாக தேக்கம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆலத்தப்பாடியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி முதியவர் உயிரிழந்தார். முத்துக்கண்ணி என்ற முதியவர் ஆலத்தம்மன் கடை தெருவில் நடந்து சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்தவுடன் விபத்துக்கு காரணமான வாகனத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள கராச்சபுரத்தில் பழமை வாய்ந்த கிறிஸ்தவ தேவாலயத்தில் அசன பண்டிகை நடைபெற்றது. சுமார் 200க்கும் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகை நடைபெறும். அதன்படி சுற்று வட்டார பகுதிகளில் மிக உயரமான கோபுரத்தை கொண்ட இந்த ஆலயத்தில் அசன பண்டிகை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் தபால் தலை வெளியீட்டு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தங்கக்கோவில் வளாகத்தில் தங்கக்கோவில் தபால் தலை வெளியீட்டு விழா தமிழ்நாடு குறைதீர் ஆணைய நீதிபதி தமிழ்பால தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக மேலதாளங்கள், விலங்கை, யானைகள் ஊர்வலம் மற்றும் நாட்டுப்புற கலைகள், கோலாட்டம் உள்ளிட்ட கலைகளுடன் ஊர்வலம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் மாவட்ட அளவிலான மகளிர் சுயஉதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் துவக்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற கண்காட்சி மற்றும் விற்பனையில் பொம்மைகள், ஆயத்த ஆடைகள், ஃபேன்சி பொருட்கள், மரபொம்மைகள், ஒயர் கொடைகள், பாசிமணி மாலைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன.
நெல்லை சந்திப்பு தட்டாக்குடி தெரு பகுதியில் உள்ள பழக்கடை உரிமையாளர் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி 136 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வில் தொடர்புடைய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 101 பவுன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த மாதம் 12ஆம் தேதி தங்கோதரி என்பவரின் மனைவி காந்திமதி என்பவரை தாக்கிவிட்டு பீரோவில் இருந்த தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனான சத்ருகுரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 171வது ஆராதனை விழாவை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துவக்கி வைத்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் வடகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ தியாகராஜர் சமாதி முன்பு ஆண்டுதோறும் தியாகராஜர் ஆராதனை நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் பிரபல இசைக்கலைஞர்கள் பிரியா, சகோதரிகள் லால்குடி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் இசை அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் 2 பேருந்து நிலையத்தை இணைக்கும் வண்டிக்கார தெருவில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பயன்படுத்தும் இந்த வழியில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதால் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்து வந்தனர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டோர் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். கால் டாக்ஸிகளுக்கு அரசே கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும், மத்திய அரசு மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் CITU சாலை போக்குவரத்து சங்க மாவட்ட செயலாளர் மரிய சாண்ட்ரோஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தரை மற்றும் ஆகாய மார்க்கமாக சென்று தாக்கும் கடற்படை ஏவுகணையை பாகிஸ்தான் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. ஹர்பா என்று பெயரிடப்பட்ட இந்த ஏவுகணை பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான BNS ஹிம்மத் என்ற போர் கப்பலில் இருந்து நேற்று ஏவப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடற்படை தளபதி ஷாபர் மம்கூத் அப்பாசி முன்னிலையில் ஏற்பட்ட இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அளித்ததாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை எந்த பகுதியிலிருந்து ஏவப்பட்டது, எவ்வளவு தூரம் பறந்து சென்று தாக்கியது என்ற விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் மோதும் ஆஷஸ் டெஸ்ட் போட்டி தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. 5 போட்டி கொண்ட தொடரில் முதல் 3 ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. பிரிஸ்பேனில் நடைபெற்ற முதல் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்திலும், அடிலைட் 2வது போட்டியில் 120 ரன் வித்தியாசத்திலும், பெர்த்தில் நடைபெற்ற 3வது ஆட்டத்தில் இன்னிங்ஸ் மற்றும் 41 ரன் வித்தியாசத்திலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. மெல்போர்னில் நடைபெற்ற 4வது டெஸ்ட் டிராவில் முடிந்தது. இந்நிலையில் 2 அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.